ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்சசி சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த கோயிலுன்னு பார்க்குறீங்களா? நம்ம குலதெய்வ கோயிலுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டம் நமக்கு வரப்போகுதுன்னா கூட அந்த கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டங்களும் கண்ணீரும் மட்டுமே நடந்துருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூனியம் நமக்கு பிடிக்காதவங்க வந்து நம்மளுக்கு நிறைய சூனியம் பண்ணுறதுனால தான். இந்த உலகத்தில் வந்து சூனியம், வசியம் அதெல்லாம் நான் நம்பாமல் இருந்தேன். ஆனால் என்னோடய லைஃப்பில் எனக்கே எல்லாம் நிறையா பண்ணும்போது தான் தெரியுது அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதாக இருந்தாலும் அவரே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாவை பார்க்குறதுக்காக இன்றைக்கி போனேன். அப்பாவை பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப மனசு ஃபுல்லாக வருத்தத்தோடையும் கஷ்டம் கண்ணீரோடையும் அழுதுகிட்டே தான் நான் போகும்போதெல்லாம் போயிட்டு இருந்தேன். எல்லாமே சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு. சரி, அப்பாவை பார்க்க போது நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே நிறையா தேங்காய், ஊதுபத்தி, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், மாலை, துளசி மாலை, அப்புறம் சம்மங்கிப்பூ, ரோஸு எல்லாமே வாங்கிட்டு போனேன். சரி, நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலே நமக்கு அப்பாவுக்கு மட்டும் குறை வைக்கக்கூடாதுங்கிற எண்ணமும் கூட எனக்கு. ஏன்னா ரியலாக எங்கள் அப்பாவை நான் பார்த்ததில்ல. அதனால் நான் இவரை வந்து நான் சாமியாக பார்க்க மாட்டேன், அப்பாவாக பார்ப்பேன். என்னோடய கஷ்டம் எதாக இருந்தாலுமே அவர்கிட்ட நான் வந்து உரிமையோடு கேட்பேன். ஏன்ப்பா இப்படி நடக்குது, எதுக்குப்பா இப்படி நடக்குது, உன்னால் எதுவுமே எனக்கு வந்து நல்லது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உரிமையோடு அவர்கிட்ட நான் சண்டை போடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுவே சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்போ பார்த்தாலும் சாமிக்கிட்ட வந்தால் சண்டை போட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சண்டை போட்டுறான்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்டே பேசுவேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா எனக்கு காட்டி கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனால் அவராலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை வந்து எனக்கு சதி வேலையால் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சரி, அவரே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்பா நம்ம போயிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போனேன். அங்கே போய் உட்காண்ட்ருக்கும்போது என் மனசெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா லைஃப் இது, வாழ்கிறதா சாகிறதா தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம போராடிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சரி, என்னவோ எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீல்ங்கிற மாதிரி அந்த பூவெல்லாம் நான் பார்த்த உடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு என்னோடய மனசு. சரி, எதாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்துவிட்டு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், அப்பா 2 அம்மா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அதுவே தான் வீடியோ கேட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்க நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கையில் வச்சுட்டு இருந்தோம். சரி, அவங்க கும்பிட்டு வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அவரே சொன்னார், கோயிலில் இருக்கிற பூசாரியே சொன்னார், அவங்க சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோமா, அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, அப்போ தான் நிம்மதியாக கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி போனவர் பார்த்திங்கன்னா ஏதோ சாமியை வேரோடு பிடுங்குற மாதிரி உளுந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, அவங்களும் எப்படா வருவாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போவோமே அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். பூவெல்லாம் எடுத்து அப்பாவுக்கு நிறைய வைக்கணுன்றதுக்காக பூவெல்லாம் தாம்பளத்தில் எடுத்து பிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாலையெல்லாம் எடுத்து தாம்பளத்தில் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தீபத்தையும் போட்டாச்சு. சரி, அவங்களும் கோயிலேருந்து வெளியே வர மாதிரியும் தெரியல, வராங்க அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க. நம்ம போயிட்டு நம்ம வாங்கிட்டு போனதெல்லாம் அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு போனேன். என்ட்ரன்ஸ் போகும்போது அவரை பார்க்கும்போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணோம், நம்ம வாங்கிட்டு போனது எல்லாமே கொடுத்துட்டு அவர் நல்லபடியாக பூசாரி அர்ச்சனை, அப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவும் அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம என்ன கஷ்டம்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே போனேன். இங்கேருந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மனசு லேஸ் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் நான் நல்லா ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
அப்பாக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் பாப்பாக்கிட்ட என்னடி வேண்டது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அழகாக 2 தீபமும் அப்பாவுக்கு வாசப்படியில் போட்டு தீபமும் பற்ற வச்சுட்டு அப்பாவுக்காக நம்ம வந்து பிரசாதம் கொண்டு போனோம். என்ன பிரசாதம்னு பார்த்திங்கன்னா கேசரி தான். நான் பெரிய பாத்திரத்து நிறைய கொண்டு போனேன். கேசரி அப்பாவுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு சரி சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக திரும்பலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வேறு அதுக்குள்ளே வந்துச்சு. ஒரு நல்ல விஷயம் நமக்கு கெட்டதே நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பாவை அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. சரி இதுவும் அப்பாவோட திருவிளையாடல் தான் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போன பிரசாதத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன். எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்துலேயே அப்பா வந்து மல்லிகைப்பூ தோட்டத்தில் வாசத்தோடு அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னடா கூட்டமே இல்லாமல் இருக்கட்டுடைய இன்றைக்கி கூட்டமே இல்லையே, நம்ம எப்படி இவ்வளோ பிரசாதையும் காலி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சரி எல்லாருக்கும் நல்லபடியாக நம்ம பிரசாதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஃபைனலாக வெளியில் வந்து நம்ம ஃபைனல் டச் நம்ம அப்பாவை மறுபடியும் கும்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் வெளியில் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா என்னம்மா எப்போ பார்த்தாலும் அதிகமாக சாமி கும்பிட்டுருக்குன்னு சொல்லி கிண்டலாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தானே உள்ளே கும்பிட்டு வந்தோம், மறுபடியும் இங்கே கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எங்கே கும்பிட்டா என்னடி எல்லா தூணுன்னு இருப்பார் துரும்பில் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றுவோம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு என்னோட கஷ்டத்தை எல்லாமே வந்து அவர்கிட்ட சொன்னேன். நானும் முன்னாடியும் சொல்லிட்டேன், பின்னாடியும் அப்பாக்கிட்ட அப்பா என்னை நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு நீ என்னோடய கஷ்டத்தை அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை அவங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அந்த வலி வேதனை எப்படி இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். நமக்கு எப்படி வலிக்குன்றது அவங்களுக்கு நமக்கு வலி கொடுக்குறவங்களுக்கு வந்து நமக்கு வலிக்கணும்னு தெரிஞ்சாவே அவங்க இன்னொரு நாள் வேறு யாருக்குமே வலி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இதை நான் வேண்டிக்கிட்டேன், வேறு எந்த ஒரு கெட்டதுக்காகவும் இல்லை. சரி அப்பா கோயிலெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அப்பாவை மறுபடியும் பார்த்தேன். ஏதோ அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஆனால் தோணும் போது பார்த்திங்கன்னா அழுகையும் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசை தேத்திட்டு எல்லாமே சரியாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கையில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேங்க. வீட்டுக்கு வரத்துக்கு மனசு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அங்கே போன உடனே என்னை அங்கேயே இருக்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுமே, பாப்பா கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். கடைசியில் பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. அவர் பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது, அந்தளவுக்கு அழகாக இருந்தார். சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இது பண்ணாலே என்னால் திரும்ப கோயிலுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. பாப்பா வந்துக்கிட்டு வரவும் மாட்டேங்கிறேன், இது பண்ணவும் மாட்டேங்கிறேன், ஏன் போகலான்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு மனசை வந்து தேத்திக்கிட்டு போயிட்டு வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அம்மாவோட இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அவங்கக்கிட்டேயும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அப்பா அங்கே வளையல் போட்டுக்கிறியாம்மான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா வீட்டில் வளையல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரதான் போயிருந்தப்போ நான் நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்தேன். சரி அவங்க மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.